சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் கூலி. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். படம் கடந்த 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்டது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன படத்திற்கு விமர்சன ரீதியாக கலவையான கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனாலும் படம் வசூலில் கெத்து காட்டிட்டு வருது. படம் வெளியாகி முதல் 4 நாட்களில் எவ்வளவு வசூல் குவித்துது என்பது குறித்து இந்த தொகுதியில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைவாழ்க்கையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் காலகட்டத்தில் கூலி படம் வெளியானது. இவர் கடந்த 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் அறிமுகமானார். இந்த படம் 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. கடந்த 50 ஆண்டுகளில் 171 படங்களில் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். இந்த படத்தில் ரஜினியின் மலையாள திரையுலகில் இருந்து ஷவுபின் ஷாக்கர், கன்னட திரையுலகில் இருந்து உபேந்திரா, தெலுங்கு திரையுலகில் இருந்து நாகார்ஜுனா, பாலிவுட் திரையுலகில் இருந்து அமீர்கான் என பேன் இந்திய அளவுக்கு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் இருந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், காளி வெங்கட் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. படத்தின் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு என்பது படக்குழுவே எதிர்பார்க்காதது. குறிப்பாக மோனிகா பாடல் படத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தது. படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக நல்ல வெற்றி படமாக மாறியிருக்கு. அதாவது படம் முதல் நாளில் ரூபாய் 151 கோடிகளை வசூல் செஞ்சது. இது தமிழ் திரையுலகில் ஒரு படம் முதல் நாளில் அதிக வசூல் குவித்த படமாக வரலாறு படைச்சிருக்கு. படம் பேன் இந்தியா அளவில் ஹிட் அடிக்கும், ரூபாய் 1000 கோடிகளை வசூல் செய்யும் என்றெல்லாம் பலரும் நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கலவையான விமர்சனங்களுக்கு பின்னர் 1000 கோடி வசூல் என்பது சாத்தியப்படுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. படம் முதல் நாளில் ரூபாய் 151 கோடிகளை வசூல் செஞ்சது என படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. நேற்றோடு, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதியோட படம் வெளியாகி 4 நாட்கள் ஆகுது. இந்த 4 நாட்களில் படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 400 கோடிகளை உலகளவில் வசூல் செஞ்சிருக்கு என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்தியாவிலே சுமார் ரூபாய் 200 கோடிகள் முதல் 220 கோடிகள் வரை வசூல் செய்து விட்டதாக சொல்லப்படுது. சத்னிக் வலைதளம் தெரிவிச்சிருக்க தோராய கணக்குப்படி இந்தியாவில் படம் ரூபாய் 194.5 கோடிகள் வசூல் செஞ்சதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமான வசூல் கணக்கிட படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. எப்படியும் படம் முதல் 4 நாட்களில் ரூபாய் 400லிருந்து 410 கோடிகள் வரை வசூல் செஞ்சிருக்கும் என ரசிகர்கள் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வசூல் சாதனை செய்யுமா, இல்லை கூலியோட வசூல் நாளுக்கு நாள் குறைந்து வருமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் படத்தை பார்த்துட்டிங்களா, எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.